நான் விருத்தாச்சலம் பக்கம் உள்ள காவனூர் கிராமத்திலிருந்து பூமதி பேசுகிறேன். இந்த கோலம் குரூப்பில் மார்கழி மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கலைக்கழகம் இந்த கோலம் குரூப்பில் சேர்ந்தேன். ஒரு மாதம் ஒரு கான்செப்டுன்னு வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற திறமையெல்லாம் வெளில கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு எப்பயுமே கோலம்னா இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் டிசைனாக தான் போடுவான். யாருமே போடக்கூடாது, போடாத டிசைனாக பார்த்து என் இஷ்டத்துக்கு போடுவான். போய் புள்ளியை வைப்பேன். அது அந்த நேரம் என்ன தோணுதோ அந்த கோலத்தை இழுத்து விட்ருவேன். இழுத்து விட்டுட்டு நானே அந்த கோலத்தை பார்த்து பார்த்து ரசித்து இதில் இப்படி செய்யலாம், இதில் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இந்த கோலத்தில் இப்படி போடலாம் அப்படி போடலாம் நானே ஒரு டிசைனை மாற்றி வைக்கணும்னு நினச்சிப்பேன். ஆனால் பெரும்பாலும் நான் அடுத்தவங்க போட்ட கோலத்தை பார்த்து போட மாட்டேன். என் மனசில் தோன்றதை என் ஐடியாவுக்கு நான் போடுவேன். அப்படி தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கோலங்கள் குரூப்புக்கு வந்த பிறகு அந்த மேம்பாடு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த வார்லி கோலம் போட சொன்னாங்களா, அது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. தெருவில் போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது என்னடா இந்த 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 லேடி இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு கிராமத்தில் தெரியாது. இந்த கோலங்கள் குரூப்பு எதுலேயுமே இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற எந்த டிக்கெட்டுமே இல்லை. எல்லாமே நான் தான் இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் காவனூர்னு எடுத்துக்கிட்டால் யாருமே கிடையாது. நான் ஒண்டி தான் அதில் இருக்கேன். 2-3 பேரை நான் குரூப்பில் சேர்க்கலான்னு பார்த்தேன். யாரும் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதனால் நான் கேட்குறதே கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்பட்டு நீங்கள் கோலம்லாம் புதுசாக போடுறீங்க, நீங்கள் ஏதோ கோலம் கலைக்கழகத்தில் இருக்கங்கிறீங்க, நானும் சேர்ந்துக்கிறேன்னு யார் இன்வால்வாக கேட்குறாங்களோ அவங்கள சேர்த்து விட்டுக்கலான்ட்டு நான் அதை பற்றி கண்டுக்கலை, விட்டுட்டேன். இந்த வார்லி கோலம் கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் நம்ம யோசிக்கணும்? நம்ம வீடு, நம்ம வாசப்படி, நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் தயக்கம் இல்லாத போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் தொடர்ந்து போட முடியல. இப்போ இந்த போதையில்லா தமிழகம்னு இந்த கான்செப்டும் தைரியமாக நான் தெருவில் போட ஆரம்பிச்சிட்டேன். அதில் என்னென்னா, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் ஸ்டேட்டஸில் வச்சுப்பேன். அதை டெய்லி பார்க்குறவங்க பார்க்குறாங்க, லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி யாரும் என்கிட்ட இது வரைக்கும் பேசலை. ஆனால் கிராமத்தில் அந்த அளவுக்கு கோலத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் என்ன எழுதிட்டாங்கன்னு படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உத்து கோலத்தையே பார்த்துக்கிட்டு எங்கள் வாசப்படி முன்னாலே நின்றுது. என்ன பாப்பா வேணும், என்ன பார்க்குறீங்க? நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க, சூப்பராக எழுதியிருக்கீங்க, அதான் நான் பார்த்தேன் அப்படின்னுது. ஓகே அப்படின்ட்டு அது ரசித்து பார்த்துட்டு போயிடுச்சு. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, சின்ன குழந்தைங்கள கூட நம்ம கோலம் கவருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. உங்களுடைய தயவு இல்லைன்னா நாங்கள் இந்தமாரி கான்செப்ட்லாம் கொண்டு போட மாட்டோம்ல. ஏதோ கோலம் டிசைன் போடுவோம், புள்ளி வச்ச கோலம் புதுசாக போடுவோம். அது என்றைக்கும் உள்ளது தான், நார்மலாக. இதுக்கு எல்லாமே உங்கள் குழுவில் உள்ளவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதாவது குழு தலைமை பாரத் சுந்தர் அவர்களுக்கும், அருள்மொழி அவர்களுக்கும், நீலா ராஜசேகரன் அவர்களுக்கும், இந்த கோலம் குரூப்பில் உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.